தரும் தொகுப்பு இது திண்ணை டு சென்னை. வழங்குவதற்காக சென்னையிலிருந்து சாந்தாவுடன் திருச்சியிலிருந்து வாசுகி பொற்றாமரை. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாததற்கு யார் காரணம்? சட்டப்பேரவையில் அதிமுக திமுக காரசார விவாதம். சட்டப்பேரவையில் எதிரொலித்த மாட்டிறைச்சி விவகாரம். திமுகவுடன் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் வெளிநடப்பு. ஊழல் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் விசாரணை நடைபெறும். தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. விழுப்புரம் அருகே பள்ளி முதல்வரை கட்டி போட்டு கத்தி முனையில் கொள்ளை. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கத்திரி வெயில் தொடங்கி கடந்த 28ஆம் தேதி முடிவடைந்தது. இருப்பினும் கடந்த சில நாட்களுக்கு வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நேற்று பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வரும் நிலையில் தமிழகத்தில் இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாததற்கு யார் காரணம் என்பது குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. பேரவையின் 5ஆம் நாள் கூட்டத்தொடர் இன்று கூடியதும் பல்வேறு மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டது குறித்து திமுக இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து மாட்டிறைச்சி விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்று எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதற்கு மாட்டிறைச்சி விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர்தான் அரசு முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். மத்திய அரசுக்கு இந்த விதிகளால் விவசாயிகள் பல விதங்களில் பாதிக்கப்படுவார்கள் என்பதையும் விதிகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் நாட்டின் பல பகுதியிலிருந்து வந்ததை கருத்தில் கொண்டு விதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசின் பரிசீலனை இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளதாக பல பத்திரிகையில் செய்தியும் வந்துள்ளது. உச்ச நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இது குறித்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தீர்ப்புக்கு பின் உரிய நிலைப்பாட்டினை இவ்வரசு எடுக்கும் எனவும் பெரும்பான்மையான மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு செயல்படும் என்பதையும் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் பழனிசாமி அளித்த பதில் திருப்தி இல்லை என கூறி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் தமிழக அரசு மத்திய அரசுக்கு அடிபணிந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மாட்டிறைச்சி தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அதற்கு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும் என்று நான் ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றம் தொடங்கிய நாளிலேயே அதற்காக சபாநாயகரிடத்தில் நான் கடிதம் கொடுத்து அந்த அடிப்படையில் இன்று சட்டமன்றத்தில் நான் எழுந்து மாட்டிறைச்சிக்கு தடை சட்டத்தை கொண்டு வர இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை எழுப்பினேன். அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவை மாநிலத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஏகமனதாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுகிறார்கள். அதேபோல் கேரள சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போடுகிறார்கள். மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இதற்கு தீர்மானம் போடப்படுகிறது. கோவா மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜக
தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய முதலமைச்சர் தான் அங்கே இருக்கிறார். அந்த மாநிலத்திலே கூட இந்த சட்டம் சரியான சட்டம் அல்ல. மாட்டிறைச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பதில் திருப்தியாக இல்லை என கூறி அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்களான கருணாஸ், தனியரசு மற்றும் தமிமுன் அன்சாரி ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கருணாஸ், பொதுமக்கள் இதைத்தான் உண்ண வேண்டும் என கூற யாருக்கும் அதிகாரமில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் கால்நடை சந்தை கட்டுப்பாடு சட்டத்தை தமிழகத்தில் நிறைவேற்றக்கூடாது என்று எம்எல்ஏ கருணாஸ் வலியுறுத்தினார். அதேபோல் கால்நடை சந்தை கட்டுப்பாடு சட்டத்திற்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தனியரசு வலியுறுத்தினார். இந்திய தேசத்திலே வாழக்கூடிய 130 கோடி மக்களில் மிக பெரும்பான்மையான மக்கள் காலம் காலமாய் உணவுக்காக மாடுகளின் இறைச்சியை உண்ணுவது வழக்கம். அதுபோன்று ஆடுகளை, கோழிகளை, மீன் உணவை உண்ணுவது மனிதனுடைய பாரம்பரிய உணவு உரிமை. அது அப்படிப்பட்ட உரிமையை திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாடுகளை வளர்க்கின்ற விவசாயிகளுக்குரிய வருவாயை தடுக்கிற வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கிற வகையில் ஆயிரம் ஆண்டுகளாய் ஆடுகளை, மாடுகளை வளர்த்து, கால்நடைகளை வளர்த்து பிழைப்பு நடத்திய இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாய தொழிலை, அதற்கான அடிப்படை ஆதாரமாக இருக்கிற கால்நடை வளர்ப்பை இன்று இந்த மத்திய அரசினுடைய இந்த தடை சட்டத்தால் மாடுகளை வளர்ப்பது, மாடுகளை சந்தைப்படுத்துவதற்காக நாட்டின் அல்லது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாடுகளை எடுத்து செல்வதற்கு, மாடுகளை எடுத்து செல்கிற அனைத்திற்கும் கட்டுப்பாடுகளை விதித்து, விதிகளை விதித்து, சட்டங்களை விதித்து அரசு நிர்வாகம் தடுக்கிற நிலை மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாடுகள் இறைச்சிகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்கின்ற இந்த புதிய சட்டத்தை எதிர்த்து, விற்பனை செய்யவும் கூடாது என்கின்ற இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்திலே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் உட்பட, தோழமை கட்சிகள் உட்பட கொண்டு வந்தோம். அதிலே குறிப்பாக பசு, காளைகள், மாடுகள் என்பது பண்டைய காலத்திலிருந்தே, இன்னும் அதிகமாக சொல்லப்பட வேண்டுமேயானால் ரிக்வேதத்திலேயே மாடுகள் பலியிடப்பட்டிருப்பதாக ரிக்வேதங்களே சொல்லி இருக்கிறது. இந்திரனுக்காக எருமைகளை பலி கொடுத்ததாக ரிக்வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் சட்டப்பேரவைக்குள் சென்று மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் இருப்பது குறித்து திமுக உறுப்பினர் பிச்சாண்டி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, உள்ளாட்சி தேர்தலை நடத்த அரசு தயாராக இருந்ததாகவும், ஆனால் தேர்தல் நடத்தக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்தது யார் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் இது குறித்து பேசக்கூடாது என்றும் அமைச்சர் வேலுமணி விளக்கமளித்தார். 2 கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 11.97 கோடி ரூபாய் செலவில் 2000 பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்குவது குறித்து கவன ஈர்ப்பு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பதிலளித்து பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா, தமிழகத்தில் 11,79,000 மாற்றுத்திறனாளிகள் வகைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் அனைவரும் தேவைக்கேற்ப உபகரணங்களும் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் மாற்றுத்திறனாளி பயனாளிகளை தேர்வு செய்ய தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் சரோஜா, 2 கால்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 11.97 கோடி ரூபாய் செலவில் 2000 பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளதாகவும், 447 பேருக்கு இணைப்பு சக்கர வண்டிகள் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தார். ஊழல் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்படுவார்கள் என்று பாஜக தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் ஊழலை பொறுத்துக் கொள்ளாது என்று தெரிவித்தார். ஊழலை எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்ளாத கட்சி இது. முதலமைச்சர் மீது கூட குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. பணப்பட்டுவாடா ஆர்கே நகரில் செய்தார்கள் என்று முதலமைச்சர் உட்பட குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பொழுது அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும். குற்றம் இல்லை என்றால் அவர்கள் அந்த தெளிவுபடுத்தலாம், குற்றம் இருந்தால் அவர்களும் தண்டனைக்குள்ளாக வேண்டும். ஆக தவறு செய்து குற்றம் இழைத்தால், குற்றம் சாட்டப்பட்டால் அது பெரியவர்கள் சிறியவர்கள் என்றில்லாமல், முதல்வர் கடைகோடியை சார்ந்தவர்கள் என்றில்லாமல் யாராக இருந்தாலும் அவர்கள் விசாரணை வளையத்திற்குள்
கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கிறது. புதிதாக 11 இடங்களில் பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்படும் என சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்களுக்கு பாஸ்போர்ட்டில் எளிதில் கிடைக்கும் வகையில் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அஞ்சல் துறையும் இணைந்து தலைமை அஞ்சல் நிலையம் மற்றும் அஞ்சல் நிலையங்களில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் தொடங்கி வருகின்றன. இதையடுத்து மொத்தம் 86 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் தொடங்க திட்டமிட்டப்பட்டு இதுவரை 52 மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீதமுள்ள 34 சேவை மையங்களில் தமிழகத்தில் கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட 11 இடங்களில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் தொடங்கப்படும் என சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே தனியார் பள்ளி முதல்வரை கட்டிப்போட்டு 35 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அடுத்த பெரியம்மாம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கலைச்செல்வி. நேற்று இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்து வந்த 4 கொள்ளையர்கள் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு கலைச்செல்வி மற்றும் அவரது 2 மகள்களை கொலை செய்து விடுவோம் என மிரட்டி பீரோவில் இருந்த 35 சவரன் நகை மற்றும் 5000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பியோடினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தியாகதுருவம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தென்காசி நகைக்கடையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள தங்க வளையல்களை திருடிய 2 பெண்களை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த தென்காசி அம்மன் சன்னதி பகுதியில் பிரபல நகைக்கடையின் கிளை அமைந்துள்ளது. இந்த நகைக்கடைக்கு கடந்த 18ஆம் தேதி வந்த 2 பெண்களுக்கு கடையின் ஊழியர் ஏராளமான தங்க வளையல்களை எடுத்து காட்டியதாகவும், ஆனால் அந்த பெண்கள் பல்வேறு மாடல்களை பார்த்துவிட்டு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு திரும்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் கடை ஊழியர்களை இரவில் கணக்கு பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள தங்க வளையல்கள் குறைந்ததால் கண்காணிப்பு கேமராவை பார்வையிட்டதாகவும், அதில் 2 பெண்களும் நகையை திருடி பையில் வைப்பது பதிவாகி இருப்பதை கண்டுபிடித்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிய வருகிறது. பின்னர் இது குறித்து தென்காசி காவல் நிலையத்தில் 19ஆம் தேதி கடையின் உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து கடையின் உரிமையாளர் தென்காசி போலீசார் வழக்கு பதிவு செய்து வளையல்களை திருடிய 2 பெண்களையும் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வடுகப்பட்டி நியாய விலை கடையில் ஸ்மார்ட் கார்டு வழங்குவதற்கு 100 ரூபாய் லஞ்சம் கேட்டதை கண்டித்து பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்த வடுகப்பட்டி நியாய விலை கடையில் ஸ்மார்ட் கார்டாக மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ஸ்மார்ட் கார்டு வாங்க வந்தவர்களிடம் ரேஷன் கடை விற்பனையாளர் கண்ணகி 100 ரூபாய் பணம் கேட்டதாக தெரிகிறது. இதனை கேட்டு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து நியாய விலை கடைக்கு வந்த சேந்தமங்கலம் வட்ட வழங்கல் அலுவலர் மணிவண்ணன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்மார்ட் கார்டு பெறுவதற்கு யாரும் பணம் வழங்க தேவையில்லை என்றும், விற்பனையாளரிடம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சமூக வலைதளத்தில் மாட்டிறைச்சிக்கு ஆதரவு தெரிவித்து கொலை மிரட்டல் விடுத்த வாலிபர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாதிக் பாக்ஷா என்பவர் மாட்டிறைச்சி கடை நடத்தி வந்துள்ளார். இவர் கடந்த 6ஆம் தேதி வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் மாடுகளை வெட்டுவோம், அதை தடுப்பவர்களின் தலையையும் வெட்டுவோம் என்று குறிப்பிட்டிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக இந்து அமைப்பினர் சிலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சாதிக் பாக்ஷாவை கைது செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு நடைபெறும் களத்திலிருந்து பிடிமண் எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் ஆகியவை இணைந்து சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் தமிழர் உரிமை மாநாட்டினை வரும் 26ஆம் தேதி நடத்த உள்ளன. இதற்காக சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு நடைபெறும் களத்திலிருந்து பிடிமண் எடுத்து செல்லும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நன்மாறன், எழுத்தாளர் சு வெங்கடேசன் உள்ளிட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர், கலைஞர்கள் சங்க உறுப்பினர்களும் இந்திய மாணவர் சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பேசிய அவர்கள், ஓரிடத்தின் நினைவாக பிடிமண் எடுத்து செல்வது தமிழ் சமூகத்தில் தொன்று தொட்டு நிலவி வரும் மரபாகும் என்றும், அங்கு நிலவும் ஆற்றலை, வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு அறியப்படுத்தும் செயல் என்பதால் கீழடி பிடிமண் நிகழ்வும் அதனை ஒட்டி அமைந்ததாக தெரிவித்தனர். ஒரு குறியீடாக தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பாரம்பரியமான குறியீடு பிடிமண் எடுத்தல். ஒரு இடத்திலிருந்து மண்ணை எடுத்து கொண்டு போவது, அந்த இடத்தினுடைய நினைவை, அந்த இடத்தினுடைய ஆற்றலை, அந்த இடத்தினுடைய ஞாபகங்களை இன்னொரு இடத்துக்கு கடத்துவது என்பது நம்முடைய பழக்க வழக்கம், பாரம்பரியம். அதே போல இந்த மண்ணுக்கு அடியிலே இருக்கிற தமிழர்களுடைய நாகரீகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற கீழடியினுடைய சங்ககால நகரத்தினுடைய அந்த அறிவை, அந்த அடையாளத்தை இன்றைய சமூகத்திற்கு கடத்துகிற ஒரு நிகழ்வாக இந்த பிடிமண் எடுக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பில் மதுரை தனியார் கல்லூரியில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி நடைபெற்றது. மதுரை தனியார் கல்லூரியில் நடைபெற்று வரும் இந்த சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சியில் கல்லூரி மாணவிகளை கவரும் வகையில் காட்டன் சுடிதார், காட்டன் பட்டு சேலைகள், சேலம் வெண்பட்டு மற்றும் மதுரை சுங்குடி சேலைகள் உள்ளிட்ட ஏராளமான தயாரிப்புகள் இடம்பெற்றிருந்தன. இக்கண்காட்சியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். மேலும் அங்கு விற்பனை மேலாண்மை குறித்தும் மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் திண்ணை டு சென்னை செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் செய்திகளுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.